உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத பலன்கள் எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்கப் போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இந்த மாதம் தொடங்கும் பொழுதே மகர ராசி அன்பர்களுடைய ராசிக்கு கிரக அமைப்புகள் பார்த்திங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு பகவான் வீட்டில் செவ்வாய் ப்ளஸ் ராகு, செவ்வாய் ப்ளஸ் சுக்கிரன். இந்த செவ்வாயும் சுக்கிரனும் பார்த்திங்கன்னா 6ஆம் தேதியே பெயர்ச்சியாகி மகர ராசிக்கு வந்து உச்சமடைகிறார் செவ்வாய். சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா அவர் 12ஆம் தேதி பெயர்ச்சியாகி மகரத்திற்கு வந்துடுவார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான். இந்த மாதம் தொடங்கும் பொழுதே உங்களுக்கு சூரிய பகவான் பார்த்திங்கன்னா மகரத்தில் நின்று அவர் 14ஆம் தேதி பெயர்ச்சியாகி கும்பத்துக்கு பெயர்ச்சி ஆகிடுவார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் 20ஆம் தேதி வரைக்கும் மகரத்தில் இருந்து 20ஆம் தேதி பெயர்ச்சியாகிறார் கும்பத்திற்கு. அப்போது கும்பத்தில் ஆல்ரெடி வருடக்கோளாகப்பட்ட சனி பகவானும் மேஷத்தில் குரு பகவானும், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களது கேது ப்ளஸ் ராகு, 3ஆம் இடத்தில் ராகுவும், மீனத்தில் உங்களுக்கு பாக்கிய சம்மந்தப்பட்ட 9ஆம் இடத்தில் கேது பகவான். அப்போது இந்த அமைப்பே உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். இங்கே ராகு உங்களுக்கு தைரியத்தையும் வீரியத்தையும் கொடுக்கக்கூடிய இடத்தில், கேது ஞானத்தையும் அறிவாற்றலையும் உங்களுடைய அடுத்த இலக்குக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய யோகத்தை சார்ந்த அமைப்புகளையும் உண்டாக்கக்கூடிய அற்புதமான இடத்தில் நிற்கிறார். அடுத்தது சனி பகவான் இதுவரைக்கும் கடந்த 5 வருஷமாக உங்களுக்கு 7 சனியாக இருந்து பலவித மன உளைச்சலும் மனக்குழப்பம் பல இழப்புகளையும் பலவிதமான சிரமங்களையும் உண்டாக்கி இன்றைக்கி அந்த இழப்புகளிலிருந்து மீண்டு வரத்துக்குண்டான ஒரு வழி வாய்ப்புகள் கிடைக்குமான்னு நினைக்கக்கூடிய தருணத்தில் பெரிய மன உளைச்சலும் பாதிப்பும் தந்த அந்த ராகுவும் ப்ளஸ் ராகு 4ஆம் இடத்துல இருந்தார், 5இல் ராகு இருந்தார். அந்த 3 வருடம் அது ரொம்ப பலவீனமான ஒரு காலகட்டம். அப்போது அந்த ராகு இப்போ 3ஆம் இடத்திற்கு கொடுக்கக்கூடிய இடத்திற்கு வந்துட்டார். அப்போது இந்த காலங்களில் நீங்கள் பட்ட பாதிப்புகளும் அவமானங்களும் மன உளைச்சலும் இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு இழப்புகள், ஏன் உங்களுக்கு வேண்டியவங்களே பல பேர் இழந்துட்டீங்க. அந்த இழப்புகள் இன்றைக்கும் நினைச்சாலும் அது வேதனைக்கு உட்பட்டது. ஆனாலும் இது எல்லாத்தையும் தாண்டி சாதிக்கணுன்ற லட்சியமும் போல்ட்னஸும் நிறைஞ்சவங்க தான் இந்த மகர ராசி. போல்ட்னஸ்னால் கொஞ்சம் நச்சம் இல்லை, ஏன்னா சரராசி இல்லையா, உங்கள் ராசியிலேயே செவ்வாய்க்கு உச்ச வீடு இல்லையா, உங்கள் அதிர்ஷ்டம் இப்போது அந்த செவ்வாய் அதே உச்ச வீட்டுக்கு தான் வரார். அப்போது எதுலேயுமே ஒரு வீரியம் இருக்கும், எதுலேயுமே ஒரு கான்ஃபிடென்ட். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு எதிரில் ஒரு தப்பு நடந்தால் அது போல்டாக தட்டி கேட்பீங்க, யாருக்குமே பயப்பட மாட்டீங்க. ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவில் தெளிவாக இருப்பீங்க. வாழ்க்கையில் ஏனோ தானோ வாழ்ந்த போதும் நினைக்க மாட்டீங்க, வாழ்ந்தால் சாதிக்கணும், பேர் சொல்கிற அளவுக்கு வாழ்ந்து காட்டணுன்ற லட்சியம். எப்பவுமே தூங்கும்போது கூட உங்களுடைய கனவுகள் இலக்குகள் இதை நினச்ச தூங்குவீங்க. அந்த அளவுக்கு ஒரு அருமையான ராசி உங்களுடைய ராசி. அதை சார்ந்த அமைப்புகளுக்கு நெகட்டிவாக கடந்த 3 வருஷம் 5 வருஷம் உங்களுக்கு இருந்துருச்சு. அந்த மன உளைச்சல் உங்களை ஒட்டுமொத்தமாக பிளாக் பண்ணி ட்ராப் பண்ணி உங்களுடைய வளர்ச்சிகளையும் சரிவுகள் ஆக்கிடுச்சு. நீங்கள் வந்த வேகத்துக்கு ஏறி இருந்தால் எங்கேயோ போயிருக்கலாம். ஆனால் இந்த சரிவுகளால் இன்றைக்கி எல்லாமே அப்படியே இழந்து பிளாக்காகி லாக்காகி நிற்கக்கூடிய ஒரு சூழலுக்கு ஆளாயிட்டீங்க. இந்த நிலை மாறுமா, மீண்டு வர முடியுமான்ற அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. ஆனாலும் இப்போவும் உங்களுடைய மன ரீதியில் இருக்கக்கூடிய யோசனை இல்லைன்னா, இந்த நிமிஷம் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா கூட போதும், நம்ம பெரிய இலக்குகள் அடையலான்ற ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கிறீங்க. கண்டிப்பாக அந்த தன்னம்பிக்கையினுடைய அடிப்படையில் இப்போது அதுக்கு தகுந்தவாறு உங்களுடைய ராசிக்கே செவ்வாய் வரார். இது 4ஆம் இடத்திற்கு அதிபதி ப்ளஸ் உங்களுக்கு 10ஆம் இடத்திற்கு 11ஆம் இடத்திற்கு லாபஸ்தானாதிபதி. இந்த லாபஸ்தானாதிபதி இடத்துக்கு வந்ததுனால தொழிலை இதுவரைக்கும் இழந்த சரிவுகளும் பாதிப்புகளையும் சரி செய்து மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து துரோகங்களையும் எல்லாத்துக்கும் பதிலடி கொடுத்து உங்களை யார் யார் எல்லாமே உங்களை இலக்காரமாக பார்த்து உங்களை விமர்சனம் பண்ணாங்களோ அவங்களுக்கு எதிரில் மீண்டும் ஒரு
அற்புதமான ஒரு சாதனையை உண்டாக்குவீங்க. அப்போது தொழிலில் நீங்கள் டாப் லெவலுக்கு வரீங்க. வேலையில் இருந்த மன உளைச்சலை உடைப்பீங்க. உங்களுக்கு யாரெல்லாம் எதிர்ப்பாகவும் துரோகமாகவும் இருந்தாங்களோ அவங்களுக்கு எதிரில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து வேலையில் இருக்கக்கூடிய சிக்கலை சரி செய்வீங்க. அது மட்டுமல்ல, இது வரைக்கும் நீங்கள் இருந்த இடத்துல உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க அவங்களுக்கு திடீர் மாற்றங்கள் கிடைச்சி இன்றைக்கி உங்களுக்கு முன்னாடி போயிட்டாங்க. அப்போது இந்த அளவுக்கு நாம் உழைச்ச உழைப்புக்கு ஏற்ற ஊதியமும் மேன்மையும் கிடைக்கலன்ற வருத்தத்தில் இருந்த உங்களுக்கு இப்போ அது கிடைக்கும். ப்ரமோஷனும் கிடைக்கும். அந்த மன உளைச்சல் ரீதியில் இருக்கக்கூடிய ப்ரெஷரும் குறையும். இது எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். அதை விட உங்களுக்கு மறைமுகமான சில பாதிப்புகள் நீங்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும். மேற்கொண்டு பணம், தனம், செல்வம், செல்வாக்கு சார்ந்த ரீதியில் உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்கள் ஒரு வார்த்தைகள் சொல்லக்கூடிய நிலை, அது நின்று கேட்கக்கூடிய சூழலுக்கு ஆளானீங்க. அதற்கு உண்டான காரணங்கள் இந்த சூழ்நிலைகள். ஆனால் அது எல்லாத்தையும் உடைச்சி சுக்குநூறாக்கி மீண்டும் உங்களுடைய வளர்ச்சி முன்னேற்றங்கள் தன ரீதியில் உண்டாக்கிடுவீங்க. பண ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அழகாக சரி செய்து கடன் சுமைகளை நீக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிடுவீங்க. மேற்கொண்டு இந்த அரசியல் சார்ந்த ரீதியில் இருக்கிறவங்க ஒரு நல்ல இலக்கை அடைய போகிறீங்க. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மைகள் கிடைக்கும். உங்கள் போல்ட்னஸ், உங்களுடைய யதார்த்தம், உங்கள் நேர்மை மற்றவங்களுக்கு அது பிரச்சனை. அதனால் உங்கள் மேலே ஏதோ ஒன்று போட்டு உங்களை அந்த இடத்துல ட்ராப் பண்ணணும்னு நினச்சி சில சூழ்ச்சிகள், தன்மானத்திற்கு ஒரு பங்கம் வருதுன்னா அந்த இடத்துல பார்த்துக்கிட்டு நிற்க மாட்டீங்க. அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வீங்க. சிலர் இன்றைக்கி கோர்ட்டு கேஸ் ரீதி வரைக்கும் போயிட்டீங்க. அந்த வழக்கு சார்ந்த ரீதியில் இறங்கி தன்னுடைய நியாயத்தை உண்டாக்கணுன்ற நிலையில் இருக்கிறீங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாக்கிடுவீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். அந்த பாக்கியத்தை சரியாக பயன்படுத்தினால் போதும், ஒரு நல்ல இலக்கை அடைவீங்க. மேற்கொண்டு திருமண வாய்ப்புகளில் பாதிக்கப்பட்டவங்க தான் மகர ராசி அன்பர்கள் பல பேர். அந்த திருமண ரீதியில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த தருணத்தில் அதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக சொல்லணும்னா, உங்களது இந்த குரு பகவானாகப்பட்டவர் உங்களுடைய பாக்கியம்ன்றது உங்களுடைய 10ஆம் இடத்தை டைரெக்டாக பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் பார்க்குறது உங்களுடைய அஷ்டமாதிபதியும் 12ஆம் இடத்திலையும் பார்க்குறாரு. மேற்கொண்டு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு. இதில் உங்களுக்கு மெயின் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, தனஸ்தானத்திற்கு 8ஆம் இடத்திற்கு அதிபதி அவர் உங்களுடைய தனஸ்தானத்தில் இருக்கார். அப்போ இந்த அமைப்புகள் எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்ப விருத்தியாகப்பட்டது ஒரு மேன்மைகள் அடையும். அப்போ திருமண வாய்ப்புகள் கைக்கூடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க. மேற்கொண்டு ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு மன உளைச்சலும் மன குழப்பமும், செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்பட்டு நிற்கக்கூடிய சூழலுக்கு நான் ஆளாயிட்டேன், என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல, இதற்கு வழி கிடைக்குமான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த தருணத்தில் அதை சார்ந்த வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களை யார் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்களோ அவங்களே உங்களுக்கு சாதகமாகக்கூடிய ஒரு கால அமைப்பாக இந்த தருணத்தில் அமையும். பிரிஞ்சு வாழ்ந்து சாதிக்கணும்னு நினைக்கிறத விட சேர்ந்து வாழ்ந்து நல்ல இலக்கு அடையணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதற்குண்டான முயற்சிகள் எடுங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். மேலும் மகர ராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் திருமணமாகி டைவர்ஸும் ஆகிடுச்சிங்க, மறுமணத்திற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா, எஸ், 11ஆம் இடத்துக்கு அதிபதி உங்களுக்கு 2ஆம் இடத்துல நிற்கிறார், உச்சமடைஞ்சு நிற்கிறார், தனஸ்தானத்திலேயே நிற்கிறார். அவரது பார்வை மீண்டும் 7ஆம் இடத்தை பார்க்குது. அப்போது அந்த ஜென்மத்தில் நிற்கக்கூடிய செவ்வாய் நேரடியாக 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது அதுவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அருமையான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை சரியாக நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா இப்போ திருமண வாய்ப்பை உங்களுக்கு கைக்கூடி வரும். மேற்கொண்டு 50 வயதிற்கு மேற்பட்டவங்களுக்கு ஆரோக்கிய உபாதைகள் கொடுத்துருக்கும். மன உளைச்சலும் மன குழப்பமும், குடும்ப ரீதியில் பலவிதமான சிக்கலும், குடும்பத்தில் உங்கள் பெத்த பிள்ளைகள் உங்களுடைய முடிவுகளை தாண்டி சில யோசனைகள் அவங்க எடுக்கக்கூடிய ஒரு நிலை, இதையெல்லாம் சரி பண்ண முடியுமான்னு நினச்சிங்கன்னா சரி பண்ணிடுவீங்க. வாழ்கிற வாழ்க்கையே அவங்களுக்காக தான். அதை சார்ந்து கடந்த காலகட்டங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு அவங்களுடைய திருமணத்தை அமைச்சு இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை உண்டாக்கி இன்றைக்கி அந்த வாழ்க்கையிலும் சில பிரச்சனைகள் வந்துருச்சு என்ற குழப்பத்தில் இருக்கிறீங்க. அந்த குழப்பங்கள் உங்களுக்கு சரியாயிடும், கவலைப்படாதீங்க. மேற்கொண்டு அவங்களுடைய தொழில் சார்ந்து வேலை சார்ந்த ரீதியிலையும் சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க, அதுவும் அவங்களுக்கு கைக்கூடி வந்துடும். இது மட்டும் இல்லை, பெற்ற குழந்தைகளுடைய ஆரோக்கிய ரீதியில் சில பாதிப்புகளும், கல்வி ரீதியில் பல மனக்கசப்புகளும், ஏன்னா அவங்களால படிக்க முடியல, ஞாபகம் மறதி, விளையாட்டுத்தனமாக இருக்கிறாங்க, இது எல்லாமே இந்த தருணத்தில் சரியாயிடும். மேற்கொண்டு மகர ராசி அன்பர்கள் இந்த
கடந்த 5 வருஷமாகவே சிலருக்கு ஆரோக்கிய ரீதியில், சிலர் விபத்து சார்ந்த ரீதியில் பாதிக்கப்பட்டவங்க, ஆரோக்கியம் உடல் ரீதியில் பாதிக்கப்பட்டவங்களே இருக்கிறீங்க. இன்னும் சிலருக்கு தானாகவே இந்த பேக் பெயின், நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இது எல்லாமே உண்டாயிருக்கும். அது சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டங்களில் அழகாக சுமூகமாக சரியாயிடும். கவலைப்படாதீங்க. மேற்கொண்டு இந்த கால அமைப்பை கணக்கெடுத்து பார்க்க போனால் சிலர் வீடு கட்டிகிட்ருப்பீங்க. இன்னும் சிலருக்கு வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் அமையும். ஏன்னா அருமையான கால அமைப்பு, உங்களுக்கு அதற்குண்டான வாய்ப்புகளும், உங்களுக்கு பூமி வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு கட்டக்கூடிய அமைப்புகளும் கூடி வரக்கூடிய நேரம். வெளிநாட்டுக்கு நம்ம இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போயிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஆனாலும் வந்ததுலேருந்து நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைச்சி ஒரு இலக்கு அடையிற நேரத்தில் தேவையில்லாத சில சிக்கல்களை சந்திச்சுட்டேன், இப்போது குழப்பத்தில் இருக்கிற சில நெருக்கடிக்கு ஆளாயிட்டேன்னு நினச்சி உங்களுக்கு கண்டிப்பாக கவலைகள் வேண்டாம். அழகாக அதை சரி செய்து நல்ல இலக்கு அடைஞ்சிருவீங்க. இந்த 2024ஆவது வருடம் உங்களுக்கு கிடைச்ச அற்புதமான ஒரு பாக்கியமாக இருக்கும். கவலைகள் வேண்டாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த மகர ராசி அன்பர்களுக்கு குடுக்கல் வாங்கல் நம்பி, மற்றவங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போட்டு மற்றவங்களுக்கு நம்பி பணம் கொடுத்து இன்றைக்கி பாதிக்கப்பட்டவங்க பல பேர். அவங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் இப்போ வாங்காத கடனுக்கு நான் வட்டி கட்டிகிட்டு இருக்குங்க, எனக்கு ஏதாவது ஒரு மாற்றங்கள் கிடைக்குமான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இந்த தருணத்தில் அதை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரும். கண்டிப்பாக நல்ல மேன்மைகள் கிடைக்கும். ஏன்னா இங்கே கிரக அமைப்புகள் ரொம்ப பலமாக இருக்குது. ராகு உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மை உண்டாக்கிடுவார். இப்போ மூவ் பண்ணுங்க, அதை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரும். பூர்வீக சொத்துக்களும் பூர்வ புண்ணிய ரீதியில் இருக்கக்கூடிய தந்தை வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சரியாகக்கூடிய ஒரு காலம். அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க, சரியாகிடும். அது மட்டுமல்ல, இங்கே இந்த மகர ராசி அன்பர்கள் வைராகியத்துக்கு கட்டுப்பட்டவங்க. நம்மளை நம்பி கொடுத்தவங்களுக்கு நியாய தர்மமாக அவங்களுக்கு கொடுக்குற பணம், நான் ஆசைப்பட்டு வாங்கின வீடோ இல்லை இடமோ பூமியோ எல்லாம் வித்தாவது அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சி கடந்த காலகட்டங்களில் எடுத்த முயற்சிகளால் அதுவும் தடைப்பட்டு நிற்குது. அப்போது அந்த முயற்சிகள் இந்த தருணத்தில் கைக்கூடி வரும். கவலை வேண்டாம். அதை வைக்காமலேயே நீங்கள் கடன் கட்டி நீங்கள் வெளியில் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையக்கூடிய அமைப்பு இங்கே உண்டு. கவலைகள் வேண்டாம். மொத்தத்தில் நான் சொன்ன இந்த பலன்கள் சார்ந்த நீங்கள் முயற்சிகள் எடுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் அடைவீங்க. நடந்த நெகட்டிவை நினச்சி பாசிட்டிவை மிஸ் பண்ணிடாதீங்க. அதனால் அதெல்லாம் தூக்கி ஓரமாக போடுங்க. அது ஒரு அனுபவமாக எடுத்துக்குங்க. இந்த காலத்தை உங்களுக்கு நீங்கள் பயன்படுத்துங்க. நல்ல வெற்றிகள் அடைவீங்க, நல்ல இலக்கு அடைய போகிறீங்க, சாதிக்க போகிறீங்க. முயற்சிகள் பண்ணுங்கள். இது வரைக்கும் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் தான் சொல்லியிருக்கேன். ஜனன ஜாதகத்தில் திசாபுத்திகள் இருக்கும். சர்வாஷ்ட வர்க்கத்தில் கிரக பரல்கள், அஷ்டவர்க்க பரல்கள் இருக்கும். அந்த சர்வாஷ்ட வர்க்க பரல்களில் எத்தனை பரல்கள் உள்ளதோ அதை சார்ந்துதான் இந்த பலன்கள் எல்லாமே முழுசாக கிடைக்குமா, கம்மியாக கிடைக்குமா, அதிகமாக கிடைக்குமான்றது. அப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது. அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக உங்களுடைய ஜாதகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. 100% 100% அப்படி ஒரு முடிவு எடுத்திங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும். ஆக உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.